ஒரு கதை தெரியுமா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு கதை சொல்லட்டுமா? குரங்கும் முதலையும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, இது வேற வெர்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கள் குட்டி பையனுக்கு கொஞ்சம் நான் மாற்றி மாற்றி சொல்வேன். ஒரு குரங்கும் முதலையும் இருக்கு. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னாச்சுன்னா, இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னா, முதல்ல வந்து தண்ணியில் இருக்கும், குரங்கு வந்து மரத்தில் இருக்கும் இல்லையா? இது ஒரு நாள் ஒரு பழம் சாப்பிட்டுட்ருக்கு. அது பழம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணுன்னா ஆப்பிள். ஆப்பிள் பழம் சாப்பிட்டுட்ருக்கு குரங்கு. அப்போது அந்த தண்ணியில் ஒரு ஆற்றுக்கு மேலே இருக்க மரத்தில் தான் ஆப்பிள் சாப்பிட்டுட்ருக்கு குரங்கு. முதல்ல அதை பார்க்குது. அப்போது சொல்லுது, குரங்கண்ணா குரங்கண்ணா, நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா? நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். உங்களுக்கு நான் ஆற்றை கடத்து போகணுன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு இப்போ பசியாயிருக்கு, எனக்கு ஒரு ஆப்பிள் தரீங்களா அப்படின்னு கேட்குது. ஓகே சொல்லிவிட்டு இந்த குரங்கும் ஒரு ஆப்பிள் தருது. அப்புறம் திருப்பி கேட்குது, சரி பசியாக இருக்கான் போல இருக்குது சொல்லிவிட்டு நிறைய ஆப்பிள் பறித்து போடுது. இது சாப்பிடுச்சு. இது என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் ஆப்பிளை எடுத்துகிட்டு போச்சு. யாருக்கு? அவங்க ஒய்ஃப்க்கு, முதலையோட ஒய்ஃப்க்கு, க்ரொக்கடைலோட ஒய்ஃப்க்கு எடுத்துகிட்டு போய் தருதா. அப்போ அது என்ன பண்ணுது, அச்சோ என்னப்பா இந்த ஆப்பிள் ரொம்ப ருச்சியாக இருக்குப்பா. அப்போ இந்த ஆப்பிளை சாப்பிட்டா அந்த மங்கி எவ்வளோ ருசியாக இருக்கும், அதை கொண்டு வாங்கப்பா சாப்பிடலாம் அப்படி சொல்லிச்சு. உடனே முதலைக்கு, சிச்சோ இல்லை இல்லை, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் அவனை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படி சொல்லிச்சு. உடனே இந்த முதல்ல சொல்லுது, நான் முக்கியமா அந்த மங்கி முக்கியமா அப்படி கேட்குது. உடனே சரி சரி, நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படி சொல்லிடுச்சு. இது என்ன பண்ணுது, இந்த திருட்டு முதல்ல மறுநாள் போயிட்டு இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால அது ஆப்பிள் தருது, இது சாப்பிடுது, எல்லாம் ஓகே. அப்போது இந்த க்ரொக்கடைல் சொல்லுது மங்கி கிட்டக்க, நீ வந்து எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வா, எங்கள் ஒய்ஃப் கிட்ட நேற்று பழம் கொடுத்தேன், அது வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லுச்சு, இவ்வளோ நல்லா பழம்லாம் பறித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அவருக்கு விருந்து வைக்க வேண்டாமா, அவரை கூட்டிகிட்டு வாங்க சொல்லுச்சு. உடனே இது ஓகே நான் வரேன் சொல்லிட்டு முதலையோட மேலே மங்கி உட்காந்துக்கிட்டு ரெண்டும் போயிட்டுருக்கப்போ இந்த மூளைக்கட்ட முதல்ல சொல்லுது, இந்த மாதிரி உன்னை நான் ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன், என் பொண்டாட்டி உன்னை சாப்பிடணும்னு சொல்லிட்டா அப்படின்னு. இதுக்கு மங்கிக்கு இது நல்லா அறிவுள்ள மங்கி. இது என்ன பண்ணுச்சு, அச்சிச்சோ இருப்பா, நான் இன்னைக்கு ஆப்பிள் சாப்பிடலை, அதனால நான் வந்து ரொம்ப இந்த இதுவாக இருக்கேப்பா, அன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், ஒரு டேப்லெட் போட்டேன். அந்த டேப்லெட் போட்டால் நான் வந்து எப்படி சொல்கிறது, கசப்பேன்ப்பா. இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் வந்து ரொம்ப கசப்பேன். நீ என்ன பண்ணு, நாளைக்கு வா, நாளைக்கு வந்தீங்கன்னா நான் எந்த மாத்திரையும் சாப்பிடாமையே இருக்கேன், அப்போ வா வந்து கூட்டிகிட்டு போ, நானும் விருந்து சாப்பிட்டுக்கிறேன், நீயும் என்ன சாப்பிட்டுக்கோ அப்படி சொல்லிடுச்சு. இந்த முதல்ல யோசிக்கலை, கம்முன்னு போயிடுது, இட்டுட்டு போய் கரையில் விட்டுட்ட உடனே இது மேலே ஏறி போயிட்டு, டேய் என்னையா ஏமாற்றி கூட்டிகிட்டு போக பார்த்த, இருடா உனக்கு இனிமே இருக்கா ஆப்பு, இனி உனக்கு எதுவுமே கிடையாது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இனிமேல் நீ யாரோ நான் யாரோ அப்படி சொல்லிச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது செல்லம், நம்ம
சேர்றவங்களோட தான் சேரணும். நம்ம நட்புல ஏதாவது நம்ம கண்டுபிடிச்சோம்னா அவங்களோட சேரக்கூடாது. அவங்க ரொம்ப நம்ம குட்டீஸ் தான் நீங்கள். உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது தெரியும், உங்கள் நட்பு வட்டத்திலேயே உங்களுக்கு இவங்க வேணும், இவங்க நமக்கு செட் ஆவாங்க அப்படின்னு தெரியும். அவங்கள நீங்கள் நட்பு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காமையும் இருக்கக்கூடாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் இனிமே எப்பயுமே என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு உங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க. அதன்படி நீங்கள் போகலாம். ஆனாலும் நடுவில் நீங்கள் எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, அம்மா அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அப்பா அம்மா சொல்லுவாங்க, இல்லை அப்பா சொல்லுவாங்க, வேண்டாம் ராஜா இது வேண்டாம், அதை விட்டுடணும். முன்னாடியே நீங்கள் பழகிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி உதவும். அம்மா அப்பா எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு தெரிய வரும். மகாபாரத்தில் ஒரு குட்டி கதை இருக்குது தெரியுமோ? துரியோதன படைங்கள்லாம் எல்லாரும் இறந்துட்டாங்க. மறுநாள் கர்ணன் கிட்ட போயிட்டு நீ தான் படையை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு துரியோதனன். அப்போ கர்ணன் அவர் சொல்கிறாரு, உடனே சரின்னு சொல்லிடலாம். அவர் சொல்கிறாரு, எனக்கு உங்கள் மாமா சல்லியன் தேரோட்டினா நான் படை தளபதியாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு கர்ணன் வர்றப்போ அந்த சல்லியன் தேரோட்டி மகன்னு சொல்லிட்டான். அதனால அப்புறம் இந்த துரியோதனன் ஓகே சொல்லிட்டு போகிறான். அவன் பாருங்க டேலண்ட்டை எப்படியெல்லாம் மாத்துறான். அந்த சல்லியனுக்கு எப்படி சொன்னால் அவன் சரி சொல்வான். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாற்றினான் தெரியுமா? போகிறான், போயிட்டு மாமா அப்படி சொல்கிறான். வா துரியோதனா, நாளைக்கு படை தளபதி தானே, நான் ரெடி அப்படி சொல்கிறார் சல்லியன். உடனே துரியோதனை சொல்கிறான், மாமா நீங்கள் தளபதி இல்லை, கர்ணன் தான் தளபதி அப்படி சொல்கிறான். உடனே சல்லியனுக்கு கோபம் வந்துருச்சு. அப்படியே நீங்கள் வந்த போ வெளியில் அப்படின்னு. மாமா அப்படி இல்லை மாமா, கர்ணன் நீங்கள் தேரோட்டினா தான் வருவேன்னு சொல்கிறான். என்னது, அந்த தேரோட்டி மகளுக்கு நான் தேரோட்டினமா? மரியாதையாக போயிடணும், கொலை பண்ணிடுவேன் அப்படி சொல்கிறேன். உடனே துரியோதனா சொல்கிறான், மாமா அங்கே பாருங்க, அங்கே படை வருதுல்ல, அது யாரோட படை? கிருஷ்ணர் வராரு, அர்ஜுனரை கூட்டிகிட்டு வராரு அப்படின்னோடனே, மாமா கிருஷ்ணர் பெரியவரா நம்ம கர்ணன் பெரியவனா மாமா அப்படின்னு கேட்குறான். உடனே சல்லியன், கிருஷ்ணர் கடவுள், அவர் தான் பெரியவர். என்ன மாமா, அதுதானே மாமா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டான். சல்லியன் உடனே ஒரே சந்தோஷம் அவனுக்கு. ஓ, தேரோட்டுற கடவுளே அர்ஜுனனுக்கு தேரோட்டுறார், அப்போ நம்ம கர்ணனுக்கு தேரோட்டினா ஒன்றும் இல்லை, ஓகே ஓகே சொல்லிட்டான். அந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கும் உங்களுக்கு என்னன்னு தெரியும், எப்படி சொல்லணும்னு தெரியும். அதனால் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க சொல்கிறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், அதை கேட்டுக்கணும் குட்டீஸ். ஓகேவா? ஐ ஃபை, நாளைக்கு பார்க்கலாம்.